நான் டாக்டர் கனகசபாபதி வாசுதேவா, விசேட சட்ட வைத்திய நிபுணர், மாவட்ட பொது வைத்தியசாலை முல்லைத்தீவு. மூன்றாம் கட்டமாக தொடர்ந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது அதிலுள்ள எண்புக்கூடுகள் அனைத்தும் எடுக்கப்பட்ட நிலையில் இன்று பகுதியளவில் மூடப்பட்டுள்ளது. மண் நிரப்பி மூடப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற அகழ்வு பணியில் இதுவரையில் 52 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் பல்வேறு சான்றாதார பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. தொல்பொருளியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் ஸ்கேன் பரிசோதனை முடிவுகளின் பிரகாரம் இம்மனித புதைகுழியானது மேலும் நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் இன்று பகுதியளவில் மூடப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சில தினங்களில் காணாமலாக்கப்பட்டோர் பணியகத்தினைச் சேர்ந்த அதிகாரிகள் முற்றுமுழுதாக இப்பனித புதைகுழியினை மூடுவார்கள். நன்றி. இந்த புதைகுழியிலிருந்து பல உடல் பாகங்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கான சான்றுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது. பல ஆடைகள் கிழிந்த நிலையில் காணப்படுகின்றது. பல உடல் எச்சங்களில் பகுதியளவான ஆடைகளே காணப்படுகின்றன. சிலவற்றில் உள்ளாடைகள் மாத்திரம் இருந்தன, சிலவற்றில் மேலாடைகள் மாத்திரம் இருந்தன. கீழுக்கு எதுவும் இருக்கவில்லை. குறிப்பாக பெண்களுக்குரிய ஆடைகள் கீழுக்கு இருந்தால் மேலுக்கு காணப்படவில்லை, மேலுக்கு இருந்தால் கீழுக்கு காணப்படவில்லை. இது ஒரு சித்திரவதை மற்றும் பாலியல் துன்புறுத்தலுக்கு பின்னர் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த மனித புதைகுழி அகழ்வு பணியானது இரு பகுதிகளாக நடைபெறுகின்றது. முதலாவது, நாங்கள் இந்த மனித புதைகுழியில் உள்ள எண்புகளை உடையாதவாறு ஒழுங்கான முறையில் நாங்கள் வெளியே எடுக்க வேண்டும். இவ்வாறு எடுக்கப்பட்ட எண்புகள், உடைகள் மற்றும் ஏனைய சான்றாத பொருட்களை அடுத்த கட்டமாக, இரண்டாவது கட்டமாக ஆராய வேண்டும். இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது முதலாவது பகுதி மட்டுமே. அதாவது இந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த எண்புகள், உடைகள், ஏனைய சான்றாதார பொருட்கள், துப்பாக்கி சன்னங்கள், சைனைட் குப்பிகள் மற்றும் இலக்க தகடுகள் யாவுமே எடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை நாங்கள் இனி அடுத்த கட்டத்தாக இவற்றை ஒழுங்குபடுத்தி நாங்கள் இவற்றை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் இவ்வாறு நடைபெற்றிருக்கிறதா இல்லையா என்று. சர்வதேச ரீதியாக ஒரு மனித உடல் புதைக்கும் போது அந்த மனித உடலுக்கான சரியான முறையான நீதியான முறையில் தாக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. ஆனால் இங்கே நீங்கள் முதலாவது அகழ்விலிருந்து கடைசி மட்டும் என்ற ரீதியில் இந்த புதைக்குழி மிக மிக மோசமான முறையில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாக கருதக்கூடிய மாதிரி இங்கு காணப்பட்ட எண்புகள் யாவுமே ஒரு ஒழுங்குமுறையற்ற ரீதியில் சிதறிய வண்ணம் தான் புதைக்கப்பட்டுள்ளன. இங்கு காணப்பட்ட உடல் பாகங்கள் மற்றும் சான்று பொருட்களின் அடிப்படையில் இங்கு காணப்படுகின்ற உடல் எச்சங்கள் எந்த தரப்புக்குரியதாக கூடுதலாக கருதலாம்? அநேகமாக இவை விடுதலை புலி உறுப்பினர்களாக தான் கருதப்படுகின்றது. வேறு ஏதாவது தரப்பு இது தங்களுடையதாக இருக்கலாம் என்ற ஏதாவது கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதா? காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் சில உறுப்பினர்கள் தங்களது காணாமலாக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதுதான் என்று நீதிமன்றத்தில் சில பேர் உரிமை கோரியிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் பொழுது அவர்கள் வந்தால் நாங்கள் அவர்களுடைய டிஎன்ஏ சான்று ஆதாரங்களை பெற்று, இந்த எலும்புக்கூட்டில் உள்ள டிஎன்ஏ ஆதாரங்களையும் பெற்று நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தலாம். காணாமல் போனோருக்கான பணியகத்தின் பங்கு இந்த புதைகுழி அகழ்வில் எப்படி இருக்குது? அவையில் எவ்வாறான உங்களோட பணிக்கு எவ்வாறான உதவிகளை வழங்கும்? காணாமல் போனோர் பணியகம் தான் இந்த பணிகளை முக்கியமாக இந்த நிதி சம்பந்தமான இதுகளை பெற்றுத்தந்தார்கள் நீதி அமைச்சிடமிருந்து கோரி. அது தவிர இந்த பணிகளை ஒருங்கமைத்து
காணாமல் பணியகத்தின் பிரதிநிதிகள் தான். அவர்களுடைய பிரசன்னம் போதிய அளவில் காணப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இன்றும் கூட அவர்கள் இல்லை, நேற்றும் வந்ததாக தெரியவில்லை. நான் அவர்களை தொடர்பு கொண்டேன். அவர்கள் வேறு பணிகள் இருக்கிறதால குறுகிய அறிவித்தல் வரையில்லாமல் இருக்குன்னு சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் இன்று மனித புதகுழியானது பகுதி அளவில் மூடப்பட்டுள்ளது. மிகுதியானது அவர்கள் முன்னிலையில் காணாமலாக்கப்பட்ட சங்க பிரதிநிதிகள் முன்னிலையில் மூடப்படும். எடுக்கப்பட்ட 52 எலும்பு தொகுதியிலிருந்து எத்தனை முழுமையாக எத்தனை பகுதிகளாவில் கை கால் இழந்த நிலையில் எத்தனை எடுக்கப்பட்டது? நாங்கள் அது சம்பந்தமான இதை வடிவாக ஆராய்ந்த பின்னரே தான் கூறலாம். இப்பொழுது நாங்கள் 52 முழுமையாகவோ பகுதி அளவில் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஆராயிரத்திற்கு ஒரு எலும்புக்கூட்டை ஆராய்ந்து ஃபுல்லாக பார்த்து முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு நாள் மட்டும் செல்லும். அப்போ நாங்கள் இந்த வெளி களத்தில் வச்சு இந்த எலும்புக்கூட்டுகளை ஆராய்ச்சி பண்ண முடியாது. இதற்கு பிரத்யேகம் அமைக்கப்பட்ட அறைகள், மேசைகள், வெளிச்ச வசதிகள், கேமரா வசதிகள் முன்னிலையில் தான் நாங்கள் இவற்றை செய்யலாம். அவ்வாறு ஆராயும் பொழுது தான் தெரியும் எத்தனை பகுதி அளவில் வந்திருக்கு, எவ்வளவு முழுமையாக பெறப்பட்டிருக்கின்ற விவரங்கள் அந்த ஆராய்வின் பின்பு தான் தெரிய வரும். கிட்டத்தட்ட சட்ட வைத்திய நிபுணர்களின் கருத்துப்படி 3 மாதங்கள் தேவைப்படும். அதற்கு பிறகுதான் இறுதி அறிக்கை பெறும். ஆம், அதன் பிற்பாடு தான் நாங்கள் இறுதி அறிக்கையை கொடுப்போம் நீதிமன்றத்தில். கிடைக்கப்பட்ட தடைய பொருட்கள் மிக முக்கியமாக இருந்தது உப்புகள் தான். உப்புகள் கனவின போனாங்க தகடம் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். அந்த உடுப்புகளை வைத்துக்கொண்டு எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் இருக்கலாம் என்று உங்களோட கருத்தாக? உடுப்புகளை வைத்துக்கொண்டு கூற இயலாது. ஆனால் பெண்ணாண்டு நாங்கள் விஞ்ஞான ரீதியாக அந்த எலும்புக்கூட்டுகளை ஆராய்ந்து இடுப்பெலும்பு மற்றும் சில எலும்புகளை ஆராயும் பொழுது தெரியும் அவை ஆனா பெண்ணா என்று. அதன் பிற்பாடு தான் எங்களுக்கு கருத்தை தெரிவிக்க முடியும். உங்களுக்கு இந்த புதகுழி அகழ்வில் அல்லது இந்த பரிசோதனையில் ஏதாச்சும் அழுத்தங்கள் எந்த ஒரு தரப்பாலையும் விடுக்கப்படலாம் ஏதாச்சும்? இல்லை, இதுவரை எந்த அழுத்தங்கள் அப்படி ஒன்றும் விடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த கடந்த 2ஆம் கட்ட பணி அகழ்வதன் போது நிதி சம்பந்தமான இதை எதிர்நோக்கினோம். ஆனால் இப்பொழுது அதெல்லாம் முற்றாக தீர்க்கப்பட்டிருக்கின்றது. நிதி போதிய அளவு நிதி இந்த அகழ்வு பணி மற்றும் என்பு ஆராய்வு இதழுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சார்ந்த மேலதிகமான தரவுகளும் தேவைப்படும் பட்சத்தில் உங்களை அணுகி எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், நீங்கள் இந்த என்பு ஆராய்வு தொடங்கிய பின் நீங்கள் அணுகி எடுத்துக்கொள்ளலாம். சம்பந்தமான அந்த பரிசோதனைகளை ஆரம்பித்து இந்த அறிக்கைகள் அடுத்த மாதம் 1ஆம் வாரம் அளவில் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்பட இருக்கின்றது. இப்பணிகள் 3 மாதத்திற்கு செல்லும். ஆனால் 3 மாதம் தொடர்ச்சியாக செய்யலையால் தானே, அதன் காரணமாக ஒரு 3-4 மாதங்களில் பணிகள் நிறைவு பெறும். நன்றி. செய்ய வேண்டிய வந்தால் இது பேசிக்கலாம். இது மட்டும்